நீரின்றி அமையாது உலகு இல்லையா? இந்த நீர் என்ற சொல் தமிழின் சிறப்பான ஒரு சொல்லாக இருக்கு. இந்த நீர் தமிழர்கள் கிரேக்கர்களோட வணிக தொடர்பு செய்யும் பொழுது அங்கேயும் அவங்க அந்த சொல்ல பயன்பாட்டுக்கு கொடுத்துருக்காங்க, நன்கொடையாக வழங்கியிருக்காங்க இந்த நீர் என்ற சொல்ல. இங்க இன்றைய கிரேக்கத்துல நீரோ என்று பயன்படுத்துகின்ற சொல் அதோடைய வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா நாம பயன்படுத்துகின்ற நீரின் வேர்ச்சொல்லோடு தான் இந்த சொல் பொருந்தது. இந்த நீர் என்பது இரண்டு பயன்பாட்டு நிலைகள்ல நாம தமிழர்கள் பயன்படுத்துறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா H2O அறிவியல் பெயர்ல நம்ம குறிக்கின்ற H2O என்ற நீராகவும் குடிநீராகவும், இன்னொரு பொருள்ல முன்னிலை பன்மை பெயராகவும், அதாவது சுட்டு பெயராகவும் நம்ம பயன்படுத்துறோம். நீர் என்று நம்ம முன்னால் இருப்பவர்களை சுட்டி சொல்ல பயன்படுத்துகிறோம். இது நம்ம இன்றைய காலத்துல எப்படி பயன்படுத்துறோம்னா, நீர் என்பது நம்ம மதிப்பிற்குரிய ஒரு சொல்லாகவும், முன்னாடி இருக்கக்கூடிய ஒருவரை சுட்டுகின்ற மதிப்புக்குரிய ஒரு சொல்லாகவும் நம்ம பயன்படுத்துறோம். இந்த நீர் பார்த்தீங்கன்னா எப்படி தண்ணீர் என்று ஆகுது அப்படின்னு புணர்ச்சி விதிப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தன் என்பதற்கு குளிர்ச்சி என்று பொருள். அதாவது டன் நகரத்தோடைய நகரம் 3 சுழி நகரம் இருக்கு இல்லையா, அந்த நாம நம்ம இட்டு எழுதணும். என்ன என்ற அந்த சொல்லுக்கு குளிர்ச்சி என்று பொருள். தன்மை என்று அது பண்பு பெயராக நமக்கு வரும் பொழுது குளிர்ச்சியான என்பதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கு. அந்த குளிர்ச்சியான என்ற சொல்லுடன் கூட்டல் நீர் என்று நம்ம சேர்க்கும் பொழுது நமக்கு குளிர்ந்த நீரை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக தண்ணீர் என்ற சொல் மாறுகிறது. இதே நமக்கு சூடான நீர் வெந்நீர் என்பது வெம்மை கூட்டல் நீர் வெந்நீர் என்றாகுது புணர்ச்சி விதிப்படி. இந்த புணர்ச்சி விதியில நமக்கு நீரை நம்ம வெந்நீர், குடிநீர், குடி என்பது வினைத்தொகையாக வரும். குடிக்கின்ற நீர் என்ற பொருள்ல குடித்த நீர், குடிக்கின்ற நீர், குடிக்க போகும் நீர். இந்த நீர் ஒரு பெயர் சொல்லாக இந்த சொல் உருவெடுக்குது. ஆக தமிழில் இத்தகைய வடிவமாக மாறிய நீர் தூய தமிழ் சொல்லாக, நமக்கே உரிய ஒரு சொல்லாக, தமிழருக்கே உரிய ஒரு சொல்லாக நீடித்து இன்றும் நம்முடன் வாழ்கிறது அந்த சொல்.